ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான மினி விலாக் பார்க்க போகிறோம். ஸோ லஞ்சுக்கு ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் போய்ட்டுருக்கு. ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான், பட் செம்மையாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பரங்கிக்காய் அண்ட் பீர்க்கங்காய் எடுத்திருக்கோம். ரெண்டுமே தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். தொகையலுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். நேற்றுக்கு பரங்கிக்காய் சாம்பார் வச்சோமா, அதில் இந்த மேல் பீஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். அதை கட் பண்ணிவிட்டு மிச்சம் கொஞ்சம் சீவிட்டு ரெண்டையும் சேர்த்துருக்கேன். ஏன்னா பீர்க்கங்காய் ரொம்ப கொஞ்சமாக போகும், அதனால போராது, நல்லா எக்ஸ்ட்ரா அதை போட்டு அரைக்கணும். இப்போ வானிலையில் ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இதில் அடிஷ்னலாக 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, மிளகாய் தேவையான அளவுக்கு அண்ட் புளியும் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு, கட்டி பெருங்காயம் எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்து அரைக்க போகிறோம். கட்டி பெருங்காயம் கரையிலனால கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு அதில் வச்சுருக்கேன். அண்ட் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமே தண்ணியெலாம் சேர்க்க தேவையில்லை. அந்த பீர்க்கங்காயே கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுரும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். எல்லாத்தையுமே சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா தொகையல் ரெடி. தொகையல் சாதம், வடை அண்ட் சூப்பரான ஒரு பச்சை மிளகாய் மோர் ரெடி பண்ண போகிறோம். செம்மையாக இருக்கும் இந்த காம்பினேஷன். சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது நம்ம விலாகில் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம். இது ஆக்சுவலாக ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது எடுத்த கிளிப்பிங்ஸ் தான். அண்ட் மிளகாயில் மேலே காம்பு இருக்கும்போது அந்த கட் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற சீடை மட்டும் எடுத்துகிட்டு அந்த மிளகாயில் நல்லா கல்லுப்பு வச்சு ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு அது நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காய பவுடர் போட்டு நம்ம அந்த தயிர்லேயே எடுத்து கொட்டிடலாம். அவ்வளோ வாசனையாக தயிர் சாதம் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பேட்டர்னில் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக அந்த லஞ்ச் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே மாதிரி இல்லாமல் இப்படி கூட செஞ்சு சாப்பிட்லாம். அண்ட் நம்மளோட ஃபேஸ் பேக் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் எல்லாமே சொல்கிறேன். ஸோ நம்மளோட ஃபேஸ் பேக் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா செம்ம ரிசல்ட் இருக்கும்.